குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஜீவா சார் பேசுகிறேன். ஸோ இந்த வருஷம் வந்து நம்ம +2 போர்ஷன் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம 11th தான் இது வரைக்கும் பார்த்துட்ருந்தோம் இல்லைங்களா. ஸோ இப்போ இன்னையிலேருந்து நம்ம 12th போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்மளது. இப்போ ஆல்ரெடி மற்ற சப்ஜெக்ட்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, நம்ம இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இனி வரக்கூடிய கிளாஸஸ் நமக்கு வந்து சாட்டர்டேஸில் தான் வரும், ஆஃப் டே தான் வரும். நமக்கு எக்ஸஸாக டைம் இருந்துச்சுன்னா நம்ம மற்ற கிளாஸில் இல்லைன்னா சண்டேஸு இல்லை ஹாலிடேஸில் இந்த மாதிரி டைமில் நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் சாட்டர்டேயில் மார்னிங் ஹவர் நம்மளுது தான், பயோபாட்னி தான், ரைட்டுங்களா. ஸோ அதனால் கிளாஸ் மிஸ் பண்ணாதீங்க. இந்த வருஷம் வந்து +2 அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம ஆன்லைனில் இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுறோம். அதர்வைஸ் ஜூனில் வந்து நமக்கு கிளாஸ் ஓப்பன் ஆணுச்சு அப்படின்னா திருப்பி நம்ம ஒரு ரீகால் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், ஓகேங்களா. ஸோ அதனால் கிளாஸஸ் யாரும் மிஸ் பண்ணாதீங்க, தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க, ஓகேங்களா. ஓகேப்பா. ஸோ இந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய லெசன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சாப்டர் 1 அதாவது யூனிட் 6 வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ். உங்களுக்கு ஏன் யூனிட் 6லேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா பயாலஜியில் யூனிட் 1 to 5 வந்து சுவாலஜியில் இருக்கும், யூனிட் 6 to 10 வந்து நம்ம பாட்னியில் இருக்கும், ரைட்டுங்களா. ஸோ யூனிட் 6 ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ். அடுத்து யூனிட் 7 வந்து ஜெனட்டிக்ஸு. இதில் 2 லெசன் இருக்குது. ஜெனட்டிக்ஸ் ஒன்றில் வந்து பார்த்தோன்னா கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸு, குரோமோசோமல் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு 2 லெசன் இருக்குது. அடுத்து யூனிட் 8 வந்து பயோடெக்னாலஜி. இதில் 2 லெசன் இருக்குது, பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி, பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். அடுத்து பிளான்ட் எக்காலஜியில் வந்து பார்த்தோன்னா 3 லெசன் இருக்குது, பிரின்சிபல்ஸ் ஆஃப் எக்காலஜி, எக்கோசிஸ்டம் அண்டு என்வரான்மெண்டல் இஷ்யூஸஸ். அடுத்து லாஸ்ட் யூனிட் 10ல் வந்து எக்கனாமிக் பாட்னி. எக்கனாமிக் பாட்னின்னு எடுத்துகிட்டோம்னா பிளான்ட் ப்ரீடிங் அண்டு எக்கனாமிக்கலி யூஸ்ஃபுல் பிளான்ட்ஸ் அண்ட் என்டர்ப்ரனரியல் பாட்டனி. ஸோ இப்போ இதெல்லாம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா 10 லெசன். இந்த 10 லெசன் தான் வந்து நம்ம இந்த வருஷத்துக்கு +2ல் நம்ம படிக்கக்கூடிய லெசன்ஸ், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் லெசன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏசெக்சுவல் அண்டு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ் அப்படிங்கிற படிக்கிறோம். ஸோ இப்போ ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஆர்கானிசம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி தன்னைத்தானே அதாவது தன்னுடைய காப்பியை நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு ஜெராக்ஸ் போடுது, அதாவது பிரிண்ட் எடுக்குது அப்படிங்கிற மாதிரி. அதாவது தன்னுடைய ஓன் காப்பியை நெக்ஸ்ட் ஜெனரேஷனாக மாற்றுறது தான் வந்து பார்த்தோன்னா ரீப்ரொடக்ஷன், சரிங்களா. ஸோ இப்போ ரீப்ரொடக்ஷன் போது என்ன நடக்கும் அப்படின்னா பேரண்ட்ஸ்கிட்ட இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் அப்படியே என்னாகும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு டாட்டர்ஸ்ட்டை, அதாவது F1 சொல்லக்கூடிய நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆகுது, ஃப்ரம் ஜெனரேஷன் டு ஜெனரேஷனுக்கு, ரைட்டா. ஸோ இப்போ ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம லோயர் செக்ஷன்லேயே படிச்சிருப்போம். வாட் இஸ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது பேரண்டல் செல்ஸ், மேல் கேமிட் ஃபியூஷன் வித் ஃபீமேல் கேமிட், அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ரைட்டுங்களா. ஸோ இது ரீப்ரொடக்டிவினுடைய ப்ராடக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஜைகோட், அதாவது ஃபெர்டிலைஸ்டு எக், ஃபெர்டிலைசேஷன் கரு உறுதல் அப்படின்னு படிச்சோம் இல்லையா. ஸோ ஃபெர்டிலைஸ்டு எக் அப்படிங்கிறது தான். ஸோ மேட்டிங் ஆஃப் மேல் கேமிட் அண்டு ஃபீமேல் கேமிட், இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் ரீப்ரொடக்ஷன் சொல்கிறோம். இப்போ இதில் ஜென்ரலாக சொல்லணும்னா இப்போ பிளான்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அனிமல்ஸை காட்டிலும் பிளான்ட்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சில ஒரு யூனிக் கேரக்டர்ஸ் இருக்கும். இப்போ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. பெரும்பாலும் அனிமல்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான் இருக்கும், அதாவது செக்ஸ் ஆர்கன்ஸ், மேல் ஆர்கன் ஃபீமேல் ஆர்கன்ஸ் அப்படின்னு 2 இருக்கும், மேல் கேமிட் ஃபீமேல் கேமிட், மேல் ஆர்கனிசம் ஃபீமேல் ஆர்கனிசம். பிளான்ட்ஸ்லேயும் அதே மாதிரி இருக்குது, ஆனால் அங்கே ஏசெக்சுவல்னு ஒன்று இருக்குது, ஏசெக்சுவலும் இருக்குது, ரைட்டா. ஏசெக்சுவல் அப்படின்னா வித்தவுட் செக்ஷுவல் கேமிட்ஸ் ஆர் செக்ஷுவல் ஆர்கன்ஸ், அதை தான் நான் சொல்கிறோம் ஏசெக்சுவல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளாக நம்ம செம்பருத்தி செடியில் என்ன பண்ணுறோம், அதுக்கு விதையெல்லாம் கிடையாது. விதை அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா சீடுங்கிறது ரீப்ரொடக்டிவ் ப்ராடக்ட், அது ரைட்டா. ரீப்ரொடக்ஷனுடைய ப்ராடக்ட்டு, உற்பத்தி பொருள் தான் விதை. ஆனால் செம்பருத்தி செடிக்கு வந்து விதை கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம், குச்சை வெட்டி வச்சோம் அப்படின்னா அந்த குச்சியே என்ன ஆகுது, தளைஞ்சு புது கணுக்கள் உருவாக்கி செடி புதுசாக உருவாகுது. அப்போ அதை தான் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், உடலை இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இதே லோயர் குரூப் ஆஃப் அனிமல்ஸில் வந்து பார்த்தோன்னா ஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்போர் அப்படிங்கிறது விதை போன்ற ஒரு அமைப்பு, ரைட்டா. ஸோ அப்போ நம்மளோட வளர்ந்த தாவரங்களில் போலன் கிரைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, மகரந்த தூள் அப்படின்னு, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை தான் நம்ம ஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஸ்போர்ஸ் போய் விழுகிற இடத்துல
அந்த புதிய தாவரமானது முளைக்க ஆரம்பிக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் தான் ஏசெக்சுவல் மெத்தட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ரைட்டா. ஸோ இப்போ பிளான்ட்ஸில் வந்து ஏசெக்சுவல் அண்டு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம், ரைட்டா. ஓகே. ஸோ இப்போ சாப்டர் அவுட்லைன் அப்படின்றதுனா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன், வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஈவெண்ட்ஸ். ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஃபெர்டிலைசேஷனுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ். ஒரு ஃப்ளவர்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ். ஈவெண்ட்ஸ் அப்படின்னா ஃபெர்டிலைசேஷனுக்கு முன்னால் வரைக்கும் என்ன நடக்குது. இப்போ பாலினேஷன் அப்படிங்கிறது ஃபெர்டிலைசேஷனுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட்டு. அடுத்து வந்து பார்த்தோன்னா ஃபெர்டிலைசேஷன், கருவுறுதல் நடக்குது. கருவுறுதல் அப்படிங்கிறதுனா மேல் கேமிட் ஃபியூஷன் வித் ஃபீமேல் கேமிட், அதை தான் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஈவெண்ட்ஸ். ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்புறமா அந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அதில் என்ன சேஞ்சஸ் நடக்குது. இப்போ எக்ஸாம்பிளாக ஃப்ளவர் இருக்குது அப்படின்னா ரீப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் அந்த ஃப்ளவரில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் என்னென்னவாகலாம் மாறுது அப்படிங்கிறது தான் போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது அப்போமிக்சிஸு, பாலி எம்ப்ரியானி அண்டு பார்த்தினோகார்பி. ஸோ இப்போ இதெல்லாம் தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஒன் ஆஃப் த எசென்ஷியல் ஃபியூச்சர் ஆஃப் ஆல் லிவிங் திங்ஸ் ஆன் எர்த் இஸ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்கள்லேயும் காணப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயந்தான் என்னது, ரீப்ரொடக்ஷன். ரீப்ரொடக்ஷன் இஸ் எ விட்டல் ப்ராசஸ் ஃபார் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எ ஸ்பீசிஸ் அண்ட் இட் ஆல்சோ பிரிங்ஸ் suitable சேஞ்சஸ் த்ரூ வேரியேஷன் இன் த ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் ஃபார் their சர்வைவல் ஆன் எர்த். ஸோ இப்போ ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க, இஸ் எ விட்டல் ப்ராசஸ், உயிர் வாழ தேவையான ஒரு முக்கியமான ப்ராசஸ். எதுக்காக, ஃபார் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எ ஸ்பீசிஸ், ஒரு உயிரினம் பூமியில் நிலைத்திருக்கிறதுக்கு, தொடர்ந்து வாழக்கூடிய தன்மையை பெறுறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் ரீப்ரொடக்ஷன். அண்ட் இட் ஆல்சோ பிரிங்ஸ் suitable சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது அந்த ஒரு உயிரினத்தில் எதை கொண்டுட்டு வருது, suitable சேஞ்சஸ், அதாவது தான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த மாற்றங்களை அது ஏற்றுக்கொள்ளுது த்ரூ வேரியேஷன் இன் த ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ். வேரியேஷன் அப்படிங்கிறது வேறுபாடு எங்கே வருது, அதனுடைய ஆஃப்ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது அடுத்த ஜென்ரேஷன். பேரண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே இருந்த ஸ்பீசிஸ், அதில் சேஞ்சஸ் எங்கே வருது, அதனுடைய டாட்டர்ஸ். இப்போ அப்பா அம்மா மாதிரியே நம்ம இல்லை இல்லையா, அவங்களுடைய கேரக்டர்ஸ் நம்மகிட்ட இருக்குது. ஆனால் அப்பா மாதிரியே இருக்கிறோமா இல்லை அம்மா மாதிரி இருக்கிறோமா, அந்த மாதிரிலாம் இல்லை, கேரக்டர் வைஸ் இருக்குது. ஆனால் நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் அதாவது அவுட்டர் நம்ம அப்பியரன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அவங்கள மாதிரி இல்லை இல்லையா. ஸோ அதை தான் வேரியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். Plant reproduction is important not only for its own survival. ஸோ இப்போ பிளான்ட் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது சர்வைவலுக்கு மட்டும் கிடையாது, பட் ஆல்சோ ஃபார் த கண்டினியூவேஷன் அண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஆல் அதர் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வெறும் உயிர் வாழ்கிறதுக்கு மட்டும் இல்லை, கண்டினியூவேஷன் அண்ட் எக்ஸிஸ்டன்ஸ், தொடர்ந்து இந்த பூமியை நிலைத்து வாழக்கூடிய அல்லது தன்னுடைய சந்ததியை விட்டு செல்வதற்கு, தொடர்ந்து வாழ்வதற்கு எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சின்ஸ் த லேட்டர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி டிபெண்ட் ஆன் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லணும். இதில் லேட்டர் அப்படிங்கிறது என்னது, எக்ஸிஸ்டன்ஸ், ரைட்டா. இதில் ரீப்ரொடக்ஷன் ஆல்சோ பிளேஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் எவல்யூஷன். ஸோ இப்போ எவல்யூஷன் அப்படிங்கிறது என்னது, இட்ஸ் அ கிராஜுவல் டெவலப்மெண்ட் ஆஃப் ஆர்கானிசம். அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், எவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பரிணாமத்தில் முக்கியமான பங்காற்றுக்கு இந்த ரீப்ரொடக்ஷன் தான். ஏன்னா ரீப்ரொடக்ஷன் எதை கொண்டுட்டு வருது, பிரிங்ஸ் வேரியேஷன், வேறுபாட்டை கொண்டுட்டு வருது. ஒரு பேரண்ட் மாதிரியே அடுத்தடுத்த ஜென்ரேஷன் இல்லை இல்லையா, அங்கங்கே சில வேறுபாடுகள் வருது, மிக்சிங் ஆஃப் ஜீன்ஸ் வரையில் வேறுபாடுகள் வருது. இப்படி தொடர்ந்து வேறுபட்டுக்கிட்டே வரும்போது இது எதை கொண்டுட்டு வருதான், இட்ஸ் லீட்ஸ் டு எவல்யூஷன், பரிணாமத்தை கொண்டுட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. In this unit, let us learn in detail about reproduction in plants. Basically, reproduction occurring in organisms fall under two major categories. உயிரினங்களில் ரெண்டு விஷயமாக தான் நடக்குது. ஒன்று ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன், இன்னொன்று செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது. இதில் பஞ்சனன் மகேஸ்வரி அப்படிங்கிறவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் இந்தியன் ப்ரொஃபஸர் பி மகேஸ்வரி வாஸ் அன் எமினன்ட் பாட்டனிஸ்ட் ஹூ ஸ்பெஷலைஸ்ட் இன் பிளான்ட் எம்ப்ரியாலஜி. பிளான்ட் எம்ப்ரியாலஜினா கருவியல் அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா. ஸோ கருவியலில் ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டு. மார்ஃபாலஜி அண்ட் அனாட்டமி. மார்ஃபாலஜி அப்படிங்கிறது ஸ்டடி ஆஃப் அவுட்டர் கேரக்டர்ஸ், அதாவது எக்ஸ்டர்னல் கேரக்டர்ஸ். ஒரு செடியை பார்க்கும்போது அந்த செடியில் வெளிப்புறமாக தோன்றுறது இல்லையா. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தோன்னா மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ் அண்ட் அனாட்டமி, உள் அமைப்பியல் கேரக்டர்ஸ். இன் 1934 he became the fellow of Indian Academy of Science. He published the book titled An Introduction to the Embryology of Angiosperms in 1950. ஸோ இப்போ இவர் எழுதின புக்கு தான் வந்து என்னது, எம்ப்ரியாலஜி ஆஃப் இன்ட்ரடக்ஷன் டு த எம்ப்ரியாலஜி ஆஃப் ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ், ஆஞ்சியோஸ்பெர்ம்களின் கருவியல் அப்படிங்கிறதான் இவர் எழுதின புக், ரைட்டா.
He established the International Society for Plant Morphologists in 1951. ஸோ இப்போ இவர் எதை உருவாக்கியிருக்கார் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஃபார் பிளான்ட் மார்ஃபாலஜிஸ்ட், அதாவது தாவர புற அமைப்பியலாளர்களுக்கான ஒரு சொசைட்டியை, உலகளாவிய ஒரு அமைப்பை இவர் ஏற்படுத்தியிருக்காரு. ரைட்டா. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா asexual reproduction. The reproduction method which helps to perpetuate its own species without the involvement of gametes is referred to as asexual reproduction. Asexual reproduction உடைய definition என்னது? Reproduction method which helps to perpetuate its own species, அதாவது தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளுதல் அல்லது தன்னைத்தானே உருவாக்கி கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். பெர்பெச்சுவேட்னா வித்தவுட் த இன்வால்மெண்ட் ஆஃப் கேமெட்ஸ். ஸோ இப்போ இங்கே என்ன உருவாகலை? கேமெட்ஸ் உருவாகலை. வாட் இஸ் கேமெட்? இட்ஸ் அ செக்ஷுவல் செக்ஷுவல் என்ன சொல்லுவோம் அதை, செக்ஷுவல் ஆர்கன்ஸ்னு சொல்லலாம். இப்போ கேமிட் அப்படிங்கிறது மேல் கேமிட்டு ஃபீமேல் கேமிட் அப்படின்ட்டு இருக்குது இல்லையா. இப்போ பிளான்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா போலன் கிரைன் அப்படிங்கிறது மேல் கேமிட்டு, ஓவியூல் அப்படிங்கிறது ஃபீமேல் கேமிட். ஸோ இப்போ இது ரெண்டு ஃபியூஷன் ஆனிச்சுன்னா தான் நமக்கு சீட் அப்படிங்கிறது ஒன்று கிடைக்கும். From Unit 1 of Class 11, we know that the reproduction is one of the attributes அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது 11th நம்ம ஃபஸ்ட் யூனிட்டில் படிச்சிருப்போம் attributes of living organisms அப்படிங்கிறதுல ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஆட்ரிபியூட்டாக வந்திருக்கும் இல்லையா. க்ரோத்து, ரீப்ரொடக்ஷனு, ஹோமியோஸ்டாசிஸ் இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்குது. எதில்? 11th சாப்டர்ஸில். ரைட்டா. ஆஃப் லிவிங் திங்ஸ் and the different types of reproduction have also been discussed. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த attributes of living things and the different types of reproduction have also been discussed அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் அப்படின்னு சொல்கிறோம். லோயர் பிளான்ஸ், அதாவது இப்போ லோயர் பிளான்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ பிளான்ட் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு படித்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா. ஆல்கே, பிரையோஃபைட்டு, டெரிடோஃபைட்டு, ஜிம்னோஸ்பம் அண்ட் ஆஞ்சியோஸ்பம்னு. இதில் ஆல்கே, பிரையோஃபைட்லாம் தான் என்னது லோயர் குரூப் ஆஃப் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். லோயர் பிளான்ட்ஸ், ஃபஞ்சை அண்ட் அனிமல்ஸ் ஷோ டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்குள்ளார நிறைய ஏசெக்சுவல் மெத்தட் இருக்குது. சம் ஆஃப் த மெத்தட்ஸ் இன்க்ளூட் ஃபார்மேஷன் ஆஃப் கொனிடியா, ஆஸ்பர்ஜில்லஸ் அண்டு பெனிசிலியம். இப்போ ஆஸ்பர்ஜில்லஸ் அண்டு பெனிசிலியம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஃபஞ்சை இல்லையா, பூஞ்சைகள்னு சொல்லக்கூடிய பஞ்சை. இவங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏசெக்சுவல் மெத்தட் எதன் மூலமாக நடக்குது? கொனிடியாஸ் மூலமாக நடக்குது. கொனிடியா அப்படிங்கிறது கொனிடியா ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். அதில் வந்து தான் கொனிடியாஸ் உருவாகும், சின்ன அவுட் க்ரோத்ஸ். ரைட்டாக, அதாவது நம்ம ஃபங்கல் மைசீலியத்துலேருந்து கட்டாய் வரக்கூடிய ஒரு சின்ன ஸ்போர் லைக் ஸ்ட்ரக்சர் தான் என்னது கொனிடியான்னு சொல்லுவோம். ஆஸ்பர்ஜில்லஸ் அண்டு பெனிசிலியம் இது ரெண்டுலேயும் இந்த கொனிடியாஸ் மூலமாக ரீப்ரொடக்ஷன் நடக்குது. அடுத்ததாக பட்டிங், ஈஸ்ட் அண்டு ஹைட்ரா. ஸோ இப்போ ஈஸ்ட் அப்படிங்கிறது சிங்கிள் செல் ஃபஞ்சை, ஹைட்ரா அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அனிமல்ஸ் குரூப்பில் படிச்சிருப்போம். இதில் சீலன்ட்ரேட்டில் படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன் இல்லையா. ஸோ அப்போ பட்டிங், மொட்டு விடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக ஃப்ராக்மெண்டேஷன், துண்டாகிறது இல்லையா, ஒவ்வொரு துண்டும் திருப்பி புதுசாக முளைக்கிறது. ஸ்பைரோகைரா இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்கே. ரைட்டாக, பாசிகள்னு சொல்லக்கூடியது. ப்ரொடக்ஷன் ஆஃப் ஜெம்மா, மார்கான்ஷியா இது பிரையோஃபைட்டு. ப்ரொடக்ஷன் ஆஃப் ஜெம்மா அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜெம்மா கப், ஒரு ஃப்ரூட்டிங் பாடி மாதிரி ஒன்று வெளியில் வரும் பிரையோஃபைட்டில். அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்கான்ஷியாங்கிற தாவரத்தில் ஜெம்மாவாக வெளியில் வரும். அடுத்து ரீஜெனரேஷன் பிளனேரியா. ஸோ இப்போ இது சிங்கிள் செல் ஆர்கானிசம். இதுலேயும் வந்து பார்த்தோன்னா ரீஜெனரேஷன், மறு உருவாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டு பைனரி ஃபியூஷன், இரண்டாக பிளத்தல் அல்லது இருசம பிளவுறுதல், அதை தான் பைனரி ஃபியூஷன் சொல்லுவோம். பாக்டீரியாவில் நடக்கக்கூடியது. ரைட்டா. The individuals formed by this method is morphologically and genetically identical and are called clones அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது the individuals formed by this method, asexual method மூலமாக உருவாகக்கூடிய இண்டிவிஜுவல்ஸ் எப்படி இருக்காங்க? மார்ஃபலாஜிக்கலி அண்ட் ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது புறத்தோற்றத்தில் பார்க்குறதுக்கும் ஜெனட்டிக்கலாக அதனுடைய ஜீன்ஸ்லேயும் டிஎன்ஏவிலையும் எப்படி இருக்காங்க? ஐடென்டிக்கல், ஒரே மாதிரியே இருக்காங்க. அண்டர் கால்டு க்ளோன்ஸ். அதனால் அவங்களுக்கு பேர் என்ன அப்படின்னா க்ளோன்ஸ் அப்படின்னு பேர். நம்ம க்ளோனிங் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதுதான். ஹையர் பிளான்ஸ் ஆல்சோ ரீப்ரொடியூஸ் ஏசெக்சுவலி பை டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ். இப்போ ஹையர் பிளான்ஸ்னு எடுத்துட்டோம் அப்படின்னா டெரிடோஃபைட்டு, ஜிம்னோஸ்பம்டு, ஆஞ்சியோஸ்பம்ஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஹையர் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் டெரிடோஃபைட்ஸ்லாம் கூட லோயர் பிளான்ஸில் வருவாங்க, இதுலேயும் இல்லாமல் அதுலேயும் இல்லாமல். ஹையர் பிளான்ஸ் அப்படிங்கிற போது ஜிம்னோஸ்பம்ஸ் அண்டு ஆஞ்சியோஸ்பம்ஸ் தான் முழுமையாக வருவாங்க. ஸோ இப்போ இவங்களையும் ஏசெக்சுவல் மெத்தட்ஸ் வந்து நிறைய இருக்குது.
வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா உடலை இனப்பெருக்கம்னு சொல்லக்கூடிய வெஜிடேட்டிவ் அப்படின்னா உடல் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நேச்சுரல் மெத்தட் அப்படின்னு பார்க்கும்போது நேச்சுரல் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இஸ் எ form of asexual reproduction in which a bud grows and develops into a new plant அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நேச்சுரல் இயற்கையாகவே உடலை இனப்பெருக்கம் அப்படிங்கிறது எதன் மூலமாக நடக்குது? ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனில் பட் க்ரோஸ் மூலமாக நடக்குது. பட்டுனா மொட்டு விடுதல் அர்த்தம். இப்போ நீங்கள் செம்பருத்தி செடியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா குச்சை வெட்டி வச்சோன்னே அந்த கணுப்பகுதியில் சின்ன மொட்டாக இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் பட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பட்டு தான் என்னவா வளருது? ஆர்கன்ஸாக வளருது. த பட்ஸ் மே பி ஃபார்ம்டு இன் ஆர்கன்ஸ் சச் அஸ் ரூட்டு, ஸ்டெம் அண்டு லீஃப். ஸோ அப்போ அந்த மொட்டுகள் தான் டிஃப்ரெண்ட்டு பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்ஸாக வளருது. அட் சம் ஸ்டேஜ் சில நேரங்களில் சில நிலைகளில் த நியூ பிளான்ட் கெட்ஸ் டீட்டாச்டு ஃப்ரம் த பேரண்ட் பிளான்ட் அண்டு ஸ்டார்ட்ஸ் டு டெவலப் இன்டு எ நியூ பிளான்ட். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மொட்டுக்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகுது? ஒரு குறிப்பிட்ட அளவு வளர்ந்த உடனே பேரண்ட் பிளான்ட்லேருந்து கட்டாயி கீழே விழுந்து அது புதிய தாவரங்களாக முளைக்குது. இப்போ எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்ட்டுன்னு சொல்லலாம், இல்லை பிரையோஃபில்லம் லீவ்ஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம். பிரையோஃபில்லம் லீவ்ஸில் வந்து பார்த்தோன்னா அந்த லீஃப் நாட்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். லீஃப் மார்ஜினில் வந்து அந்த நாட்சஸில் சின்ன செடியாக முளைச்சிருக்கும். ஒரு குறிப்பிட்ட அளவு செடி பெருசானோடனே என்னாகும்? அது வெயிட்டு தாங்காமல் இலையிலேருந்து கீழே கலண்டு கீழே மண்ணில் விழுந்து அந்த புதுசாக அது என்னாகும்? முளைக்க ஆரம்பிக்கும். ரைட்டா? Some of the organs involved in the vegetative reproduction also serve as the organs of storage and perenniation அப்படின்னு சொல்லுவோம். இதில் சில ஆர்கன்ஸ் வந்து எங்கே இருக்குது? இன்வால்வ் இன் த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், உடல் இனப்பெருக்கத்தில் ஈடுபடக்கூடிய ஆர்கன்ஸை உண்டாக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சர்வ் ஆஸ் த ஆர்கன்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் அண்டு பெரனேஷன், சேமிப்பு பகுதிகளாகவும் பெரனேஷன்னா தொடர்ந்து எத்தனை ஆண்டுகள் வாழுது அப்படிங்கிறத அது ஆண்டு கணக்கையும் அது என்ன பண்ணுது? டிட்டர்மைன் பண்ணுது. த யூனிட் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் யூஸ்ட் இன் ப்ராபகேஷன் இஸ் கால்டு ரீப்ரொடக்டிவ் ப்ராபக்யூல்ஸ் ஆர் டயஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது த யூனிட் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறது யூஸ்ட் இன் த ப்ராபகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் ப்ராபகேஷன் அப்படிங்கிறது அந்த ப்ராசஸ், ரீப்ரொடக்டிவ் ப்ராபகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதில் உருவாகக்கூடிய அந்த உறுப்புகளுக்கு ரீப்ரொடக்டிவ் ப்ராபக்யூல்ஸ்னு பேர், இல்லைன்னா டயாஸ்போர்ஸ் அப்படின்னு பேர். ரைட்டா? Some of the organs that help in vegetative reproduction are given in figure 1.1. ஸோ இப்போ இங்கே 1.1 எங்கே இருக்குது? வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் ரூட். ஃபஸ்ட்டு வேர்கள் மூலமாக உடலை இனப்பெருக்கம் அப்படிங்கிறது. அதாவது இப்போ வேர் பகுதியை வெட்டி வச்சோம் அப்படின்னா அது புதிய தாவரமாக வளருது. அதுதான் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் ரூட். த ரூட்ஸ் ஆஃப் சம் பிளான்ட்ஸ் டெவலப் வெஜிடேட்டிவ் ஆர் அட்வென்ச்சர்ஸ் பர்ட்ஸ் ஆன் தேம். அட்வென்ச்சர்ஸ் பேர்ட்ஸ் அப்படிங்கிறது வேற்றிடம் மொட்டுக்கள் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு தாவரத்தினுடைய வேர், தண்டு, இலைகள், கணுக்கள் இந்த பகுதிகளில் உருவாகக்கூடிய மொட்டுகளுக்கு தான் அட்வென்ச்சர்ஸ் பர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் முர்ரேயா, டால்பெர்ஜியா அண்டு மில்லிங்டோனியா. ஸோ இப்போ இவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த அட்வென்ச்சர்ஸ் பேர்ட்ஸ் உருவாகிறதுக்கான எடுத்துக்காட்டு. இதில் வந்து எக்ஸாம்பிள் முர்ரேயா அப்படிங்கிறது கருவேப்பிலை செடி. சரிங்களா? அடுத்து சம் டியூப்ரஸ் அட்வென்ச்சர்ஸ் ரூட்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் டெவலப்பிங் பேர்ட்ஸ் ஆல்சோ ஸ்டோர் ஃபுட். ஸோ அப்போ இதில் சம் டியூப்ரஸ் அட்வென்ச்சர்ஸ் ரூட்னால் வேற்றிட வேர்கள் அர்த்தம். அதாவது அட்வென்ச்சர்ஸ் ரூட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு தாவரத்தினுடைய ப்ரைமரி ரூட் உருவாகுது இல்லையா? ப்ரைமரி ரூட் இல்லாமல் தாவரத்தினுடைய தண்டு பகுதியிலிருந்தோ அல்லது கிளைப்பகுதிகளில் இருந்தோ ஒரு இடத்துல ஒரு ரூட் உருவானுச்சுன்னா அந்த ரூட்டுக்கு பேர் அட்வென்ச்சர்ஸ் ரூட்டுன்னு பேர். அப்படி உருவாகக்கூடிய அந்த அட்வென்ச்சர்ஸ் ரூட்ஸில் சிலது என்ன பண்ணுது? பட்ஸை மட்டும் உருவாக்குறது இல்லை, ஆல்சோ ஸ்டோர் ஃபுட்டு, உணவையும் சேமித்து வைக்குது. எக்ஸாம்பிள் ஐப்போமியா பட்டாடஸ் அண்டு டேலியா. ஸோ ஐப்போமியாங்கிறது சக்கரவள்ளி கிழங்கு, டேலியாங்கிறது இந்த ஏற்காட்டு பூன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த பூ. Roots possessing birds become detached from the parent plant and grow into the independent plant under suitable condition. ஸோ இப்போ ரூட்ஸ் ப்ராசஸிங் பேர்ட்ஸ், வேர்களில் உருவாகக்கூடிய இந்த அட்வென்ச்சர்ஸ் பேர்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிகம் டீட்டாச்டு ஃப்ரம் த பேரண்ட் பிளான்ட், ஒரு குறிப்பிட்ட நிலையில் பேரண்ட் பிளான்ட்லேருந்து கலண்டு கீழே விழுந்து அண்டு க்ரோ இன்ட்டு இண்டிபெண்ட் பிளான்ட், எதையும் சாராத தனித்து வாழக்கூடிய ஒரு புதிய தாவரமாக என்ன ஆகுது? அண்டர் சூட்டபிள் கண்டிஷன்ஸில் வளருது. ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் ஸ்டெம். தண்டுகளின் மூலமாக வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரம் த யூனிட் 3 ஆஃப் கிளாஸ் 11
நம்ம 11th 3வது யூனிட்டு வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து பார்த்தோன்னா ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃப் இதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே நம்ம படிச்சிருப்போம். அந்த யூனிட்டில் யூ ஆர் ஃபெமிலியர் வித் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் வேரியஸ் அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம் அண்ட் சபேரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷன்ஸ். ஸோ அப்போ அதில் வந்து படிச்சிருப்பீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ரைட்டாக நம்ம படிச்சிருந்தோன்னா நமக்கு தெரியும். ஸோ அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம் நிலத்துக்கு அடியில் வாழக்கூடிய தண்டு அண்டு சப்பேரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷன்ஸ் மண்ணுக்கு மேலே வளரக்கூடிய தண்டினுடைய மாற்றுருக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதனுடைய மாடிஃபிகேஷன்ஸ்லாம் என்னென்னு படிச்சுப்போம். தீஸ் இன்க்ளூட்ஸ் அதில் எதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னா ரைசோம், மியூசா பாரடைசியாக்கா, ஜிஞ்சிபர் அஃபிசினேல் அண்டு கர்க்குமா லாங்கா அப்படின்னு 3 விஷயம். ரைசோம் அப்படிங்கிறது மட்ட நிலத்தண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மட்ட நிலத்தண்டுனா நிலத்துக்கு அடியில் மட்டமாக வளருது, நிலத்தினுடைய பரப்பில் மட்டமாக வளரக்கூடியது. மியூசானா என்னது, நம்ம வாழை மரம், மியூசா பாரடைசியாக்கா அப்படிங்கிறது வாழை மரம். ஜிஞ்சிபர் அஃபிசினேல் அப்படிங்கிறது இஞ்சி அண்டு கர்க்குமா லாங்கா அப்படிங்கிறது மஞ்சள். ரைட்டா. அடுத்தது கோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரிய யானை பாதமாக இருக்கிறதுனால கோம்னு பேர். அமாஃபல்லஸ் அண்டு கொலகேஷியா. சேனக்கிழங்கு இன்னொருக்குள்ள கரணக்கிழங்கு இந்த மாதிரிலாம் இருக்குல்ல பெருசாக. ஸோ அதை தான் வந்து பார்த்தோன்னா கொலகேஷியான்னு சொல்லுவோம். டியூபர் கிழங்குகள் எது, சொலானன் டியூபரசம் உருளைக்கிழங்கு. அடுத்து பல்பு அல்லியம் சிஃபா வெங்காயம் அண்டு லில்லி செடி. ரன்னர்னால் ஓடு தண்டுன்னு சொல்லுவாங்க. மண்ணில் நீட்டமாக தண்டு ஓடுறது, அதுதான் சென்ட்ரல் ஏஷியாட்டிக்கா வல்லாரை செடி. ஸ்டோலன் மென்தா அண்டு ஃப்ரெகேரியா. மென்தா அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா புதினா இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் மென்தா அண்டு ஃப்ரெகேரியா. ஆப்செட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 செடிக்கடியில் சின்ன ஓடு தண்டு மாதிரி ஒன்று இருக்கும், அதுக்கு பேர் ஆப்செட்டு. பிஸ்டியா அண்டு ஐகார்னியா. நம்ம வெங்காய தாமரை ஆகாய தாமரைன்னு சொல்கிறோம் இல்லையா, வாய்க்காலில் ஆறுகளில் இருக்குது. ஸோ அந்த மிதக்கிற செடி ஐகார்னியா. சக்கர் அப்படிங்கிறது கிரைசாந்திமம். சக்கர் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா அந்த சாமந்தி பூச்செடி இருக்கு இல்லையா, சாமந்தி பூச்செடியில் வர்றது சக்கர். மண்ணுக்குள்ளே கொஞ்சம் தூரம் வளர்ந்து அதுக்கப்புறம் மண்ணுக்கு மேலே வளர்கிறது சக்கர். அண்டு புல்பில்ஸ் அப்படிங்கிறது டயஸ்கோரியா அண்டு அகே வசம்பு இதுலாம் வளரக்கூடியது புல்பில்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஆக்சிலரி பர்ட்ஸ் ஃப்ரம் த நோட்ஸ் ஆஃப் ரைசோம் அண்ட் ஐஸ் ஆஃப் டியூபர் கிவ் ரைஸ் டு எ நியூ பிளான்ட். இதில் ஆக்சிலரி பர்ட்ஸ் அப்படிங்கிறது பக்கமொட்டுகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பக்கமொட்டுக்கு கோணமொட்டு ஆக்சிலரி பர்ட்ஸ் அப்படிங்கிறது கோணமொட்டுகள் எங்கே இருக்கும், ஃப்ரம் த நோட்ஸ் ஆஃப் ரைசோம்னுடைய கணுப்பகுதிகள்லையும் அண்ட் ஐஸ் ஆஃப் டியூபர்ஸ் கிழங்குகளினுடைய கண் பகுதிகள்லையும் என்ன இருக்கும், இந்த ஆக்சிலரி பர்ட்ஸ் இருக்கும். இந்த ஆக்சிலரி பர்ட்ஸ் தான் நியூ பிளான்ட்டாக வளர ஆரம்பிக்கும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் லீஃப். இலைகள் மூலமாக வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இன் சம் பிளான்ஸ் அட்வென்ச்சர்ஸ் பேர்ட்ஸ் ஆர் டெவலப்டு ஆன் தேர் லீவ்ஸ். சில தாவரங்களில் இந்த அட்வென்ச்சர்ஸ் பேர்ட்ஸ் வேற்றிட மொட்டுக்கள் எங்கே உருவாகுது, இலைகளில் உருவாகுது. when they are detached from the parent plant they grow into a new individual plants. அந்த வேற்றிட மொட்டுகள் அட்வென்ச்சர்ஸ் பேர்ட்ஸ் வளர்ந்து புதிய தாவரமாக வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் பெற்றோர் தாவரம் பேரண்டல்லேருந்து கலண்டு கீழே விழுந்து புதிய தாவரங்கள்லாம் முளைக்குது இல்லையா, ஸோ அதுதான். எக்ஸாம்பிள் பிரயோஃபில்லம் லீவ்ஸ், சில்லியா அண்டு பெகோனியா. இன் பிரயோஃபில்லம் த லீஃப் இஸ் சக்குலண்ட் அண்டு நாச்டு ஆன் இட்ஸ் மார்ஜின். இதில் பிரயோஃபில்லம் வந்து பார்த்தோன்னா சக்குலண்ட் சதைப்பற்றோடு இருக்குது அண்டு நாச்சஸ் அப்படின்னா விளிம்புகளோடு காணப்படக்கூடியது. ரைட்டா. அட்வென்ச்சர்ஸ் பேர்ட்ஸ் டெவலப் அட் தீஸ் நாச்சஸ் அண்ட் ஆர் கால்டு எபிஃபிலஸ் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த நாச்சஸ்ன்னு சொல்கிறல லீஃப் மார்ஜினில் இருக்கக்கூடிய அந்த விளிம்புகள் அதில் தான் என்ன உருவாகும், அந்த நாச்சஸ்லேருந்து தான் பேர்ட்ஸ் வந்து உருவாகுது. அந்த பேர்ட்ஸுக்கு பேர் என்ன அப்படின்னா எபிஃபில்லஸ் பேர்ட்ஸ். இலைகள் மேல் வளரக்கூடிய மொட்டு அப்படின்னு பேர் எபிஃபில்லஸ். எப்பினா மேலே, ஃபில்லஸ்னால் லீவ்ஸ் அப்படின்னு அர்த்தம். ரைட்டா. They develop into new plants forming a root system and become independent plants when the leaf gets decayed. ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா the development into new plants எப்போ forming a root system and become independent plants when the leaf gets decayed. அந்த parent plantலேருந்து கீழே விழும்போது. Scilla is a bulbous plant and grows in sandy soils. மணலில் வளரக்கூடிய தாவரம் தான் சில்லா. The foliage leaves are long and narrow and epiphyllous buds develop at their tips. ஸோ இப்போ இந்த சில்லாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா லீஃப் மார்ஜின் லெவலில் இலையினுடைய நுனி லீஃப் டிப்பில் உருவாகுது. ரைட்டா. தீஸ் பர்ட்ஸ் டெவலப் இன்டு நியூ பிளான்ஸ் when they touch the soil. அந்த இலை வந்து பார்த்தோம் அப்படின்னா நீளமான இலையாக இருக்குது இல்லையா, ஸோ இந்த தாவரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய நுனியில் தான் அந்த அட்வென்ச்சர்ஸ் பேர்ட்ஸ் வந்து
புதிய தாவரத்தை உருவாக்கியிருக்கும். ஸோ அந்த தாவரம் வளர வளர அந்த இலை எப்போ மண்ணை டச் பண்ணுதோ அப்போ அந்த புதிய தாவரமும் அது என்னாகும், முளைக்க ஆரம்பிச்சிடும். ரைட்டா? ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கத்தில் இருக்கக்கூடியது சில அதாவது நம்ம எக்ஸாம்பிள்ஸ் இப்போ பார்த்தோம் இல்லையா, லீஃபு, ஸ்டெம்மு, ரூட்டுன்ட்டு. ஸோ அதுதான் இப்போ ஃபஸ்ட் பிக்சர் வந்து பார்த்திங்கன்னா ரீப்ரொடக்ஷன் பை ரூட்டு. நம்ம கருவேப்பிலை செடியில் வந்து பார்த்தோன்னா ரூட்லேருந்து வரக்கூடிய பட்ஸ் மூலமாக புதிய தாவரம் முளைக்கும். முறையா ட்ரீ பக்கத்தில் இருக்குது, அதனுடைய வேர் பகுதியில் யங் பிளான்ட் க்ரோயிங் ஃப்ரம் ரூட்ஸ், அதனுடைய வேர்லேருந்து என்ன ஆகுது, புதிய தாவரம் வந்து முளைக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா ரைசோம், ஜிஞ்சிபர் அஃபிசனேல் அப்படின்னு படித்தோம் இல்லையா. ஸோ இதில் டெர்மினல் பட் நுனிமொட்டு அப்படின்னு சொல்லுவோம், நோட்ஸ் கணுக்கள் அப்படின்னு சொல்லுவோம், இன்டர்நோட்ஸ் கணுவிடை பகுதி, 2 கணுக்கு இடைப்பட்ட பகுதி தான் இன்டர்நோடுன்னு சொல்லுவோம். ரைட்டா? அடுத்து வந்து பார்த்தோன்னா கொலகேஷியா சேனக்கிழங்கு, இதில் டெர்மினல் பட்டு முன்னாலேயும் ரூட் வந்து பார்த்தோன்னா அடிப்பகுதியிலையும் காணப்படுது. அடுத்து டியூபர் சொலனம் டியூபரோசம் உருளைக்கிழங்கு. ஸோ பட் ஃப்ரம் மை, ஸோ உருளைக்கிழங்குல அந்த கண் பகுதியிலேருந்து தான் என்ன உருவாகுது, புதிய செடியானது உருவாகுது. அடுத்து பல்பு அல்லியம் சிப்பா வெங்காயம். ஸோ உள்ள ஃப்ளஷி ஸ்கேல் லீவ்ஸு, ஆக்சிலரி பட் உள்ளுக்குள்ளார தான் கோணம் இருக்குது, கீழே ரெடியூஸ்டு செம் அண்ட் அட்வென்ச்சர்ஸ் ரூட்ஸ் அதில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பல்புலேயே ஃபஸ்ட்டு வெங்காயம் வந்து பார்த்தோன்னா டியூனிகேட்டடு, கீழே இருக்கிறது வந்து நேக்குடு லில்லியம் செடி அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா நேக்குடு பல்ப் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா இந்த ரீப்ரொடக்ஷன் பை லீஃப், பிரயோஃபில்லம் லீஃப் இதுதான். ஸோ இந்த பிக்சர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சைடில் வந்து பாருங்கள் லீஃப் நாச்சஸ், அந்த லீஃப் மார்ஜினில் புதிய பிளான்ட் வந்துட்டுருக்கும், அதுதான் எபிஃபிலஸ் பர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இது பெருசாக வளர்ந்து கீழே விழுந்து தான் என்னாகும், புதிய செடி முளைக்கும். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரலா ஏஷியாட்டிக்கா வல்லார செடி, ரன்னர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து மண்ணில் என்னாகும், தொடர்ந்து வளர்ந்து போயிட்டே இருக்கும். அந்த ஒவ்வொரு கணுவுலையும் புதிய செடிகள் என்னாகும், முளைச்சிக்கிட்டே வரும். ரைட்டா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா ஸ்டோலன், ஃப்ரெகேரியாவில் வந்து பார்த்தோன்னா டாட்டர் பிளான்ட் இங்கே இருக்குது. ஸ்டோலன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மண்ணுக்கு மேலே மண்ணை டச் பண்ணாமல் அதனுடைய தண்டு பகுதி என்னாகும், வளைஞ்சு வரும். ஸோ அப்படி அதுக்கு பேர் தான் ஸ்டோலன். ஒரு லூப் ஹோலை உருவாக்குற மாதிரி வருது இல்லையா, ஸோ அது ஸ்டோலன். இது ஆப்செட்டு, ஆகாய தாமரை வெங்காய தாமரைன்னு சொல்கிறது 6 வாய்க்காலில் இருக்கிறது. அதில் 2 செடிக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த நீளமான தண்டுக்கு பேர் தான் என்னது, ஆப்செட் அப்படின்னு பேர். அடுத்து சக்கர் கிரைசாந்திமம். நம்ம சாமந்தி செடியில் வந்து பார்த்திங்கன்னா ரூட் பகுதியிலேருந்து மண்ணுக்கடியிலேருந்து என்ன ஆகும், கொஞ்சம் தூரம் மண்ணுக்குள்ளாரியே அந்த ஸ்டெம் வளர்ந்துட்டு போயிட்டு திடீர்னு அப்ரைட் ஆகும், மண்ணுக்கு மேலே வளர ஆரம்பிக்கும். ரைட்டா? அதனால தான் இதுக்கு பேர் சக்கர் அப்படின்னு பேர். இது வந்து பார்த்தோன்னா ஆக்சிலரி புல்ஃபில்ஸ், டயஸ்கோரியா பல்லிஃபெரா அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் புல்பில், பக்கத்தில் ஒரு பல்ப் மாதிரி ஸ்ட்ரக்சர் வருது இல்லையா, ஸோ அதனால் அதுக்கு பேர் என்னது, புல்பில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? அடுத்து அட்வான்டேஜஸ் ஆஃப் நேச்சுரல் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். இந்த நேச்சுரல் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனுடைய அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்லி 1 parent இஸ் ரெக்வயர்டு ஃபார் ப்ராபகேஷன். இதுக்கு வந்து பார்த்தோன்னா மேல் பிளான்ட்டு ஃபீமேல் பிளான்ட்லாம் தேவையில்லை, ஏதோ ஒரு பிளான்ட் இருந்துச்சுனாலும் போதும், புதிய தாவரத்தை நம்மளால் உருவாக்கிட முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா த நியூ இண்டிவிஜுவல் பிளான்ட்ஸ் ப்ரொடியூஸ்ட் ஆர் ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல். ஸோ அப்போ புதுசாக வளரக்கூடிய தாவரம் எப்படி இருக்குமா, ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல், மரபு பண்புகள்லையும் ஒரே மாதிரியே இருக்கும், பேரண்ட் பிளான்ட் மாதிரியே தான் இருக்கும். இன் சம் பிளான்ட்ஸ் திஸ் எனபிள்ஸ் டு ஸ்ப்ரெட் ரேப்பிட்லி, எக்ஸாம்பிள் ஸ்பைனிஃபெக்ஸ். ஸோ இப்போ சில தாவரங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா எனபிள்ஸ் டு ஸ்ப்ரெட் ரேப்பிட்லி, வேகமாக பரவக்கூடிய தன்மை இதன் மூலமாக கிடைக்கும். ஒரு தாவரத்துலேருந்து சீக்கிரம் என்ன பண்ண முடியும், வெவ்வேறு புதிய தாவரங்களை உருவாக்கி அதனுடைய பரவுதல் வேகமும் அதிகமாக இருக்கும். அடுத்தது ஹார்டிகல்ச்சரிஸ்ட், தோட்டக்கலைத்துறையினர் இருக்காங்களே அவங்க தான் ஹார்டிகல்ச்சரிஸ்ட்னு சொல்லுவோம். அண்ட் ஃபார்மர்ஸ், விவசாயிகள் யூட்டிலைஸ் தீஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் நேச்சுரல் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் ஃபார் கல்டிவேஷன் அண்ட் டு ஹார்வெஸ்ட் பிளான்ட்ஸ் இன் லார்ஜ் ஸ்கேல். ஸோ அதிக அளவில் தாவரங்களை உற்பத்தி செஞ்சு அதை மார்க்கெட்டிங்ஸ் பண்ணுறதுக்கு ஹார்டிகல்ச்சர் தோட்டக்கலைத்துறையினரும் ஃபார்மர்ஸ் விவசாயிகளும் வந்து இந்த டெக்னிக்ஸை பயன்படுத்திக்கிறாங்க. இதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு மட்டும் பார்த்தோம்னா நியூ பிளான்ட்ஸ் ப்ரொடியூஸ்டு ஹேவ் நோ ஜெனட்டிக் வேரியேஷன். ஸோ இப்போ இவங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன உருவாகாது அப்படின்னா வேரியேஷன்ஸ் எதுவும் உருவாகாது. ஏன்னா இது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறதுனால பேரண்ட்டு தாவர மாதிரியே தான் நியூ இண்டிவிஜுவலும் இருப்பாங்க. ஸோ அப்போ அதனால் இங்கே என்ன இருக்காது, புதுசாக வேரியேஷன்ஸ் இருக்காது. ஸோ அப்போ பேரண்ட் மாதிரியே தான் இவங்க இருப்பாங்க. இது மட்டும்தான் இதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ். அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் மெத்தட். இப்போ ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது apart from the above mentioned natural methods of vegetative reproduction, a number of methods are used in agriculture and horticulture to propagate plants from their pots. ஸோ இப்போ இந்த
நேச்சுரல் மெத்தட் இல்லாமல் சில நம்பர் ஆஃப் மெத்தட்ஸ் எதில் யூஸ் பண்ணுறோம், விவசாயங்கள்லேயும் தோட்டக்கலையிலையும் நம்ம பயன்படுத்துகிறோம். சச் மெத்தட்ஸ் ஆர் செட் டு பி ஆர்டிஃபிஷியல் ப்ராபகேஷன். ஸோ செயற்கையாக நம்மளால் உருவாக்கப்படக்கூடிய இந்த மெத்தட்ஸுக்கு பேர் ஆர்டிஃபிஷியல் ப்ராபகேஷன் பேர். சம் ஆஃப் த ஆர்டிஃபிஷியல் ப்ராபகேஷன் மெத்தட்ஸ் ஹேவ் பின் யூஸ்டு பை மேன் ஃபார் a long time and are called conventional methods. ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா காலங்காலமாக நம்ம மனிதர்களால் செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு முறை. ஸோ அதனால் இதுக்கு பேர் என்ன அப்படின்னா கன்வென்ஷனல் மெத்தட் அப்படின்னு கூட சொல்லலாம். நவடேஸ் டெக்னாலஜி இஸ் பீயிங் யூஸ்டு ஃபார் ப்ராபகேஷன் டு ப்ரொடியூஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் பிளான்ஸ் இன் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். ஸோ இப்போ இப்போல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம், தொழில்நுட்பங்களை பயன்படுத்தணும். இப்போ எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தோன்னா முன்னே உழவு ஓட்டுறதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மாடு வச்சு தான் உழவு ஓட்டணும். இப்போ அதுக்கப்புறம் டிராக்டர் வந்துச்சு இல்லையா. இப்போ வந்து பார்த்தோன்னா டிராக்டரில் என்ன இருக்குது, நமக்கு செடி நடுறதுக்கு தகுந்த மாதிரி பறிக்கிறது இருக்குது, வாய்க்கால் பறிக்கிறது மாதிரி இருக்குது, வரப்பு பறிக்கிற மாதிரி இருக்குது, எல்லாத்துக்கும் தனித்தனியாக இருக்குது இல்லையா. டெக்னாலஜிஸ் நம்ம அதில் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி நாற்று நடுறதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இல்லை செடி நடுறதுக்கு விதைக்கிறதுக்கெல்லாம் முன்னே மேனுவலாக என்ன பண்ணோம், கையில் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ என்ன வந்துருச்சு, சீடு ட்ரில்லிங்னு மெஷினே வந்துருச்சு. டிராக்டரில் நாற்று கட்டுங்களை போட்டு விட்டுட்டோம்னா என்ன ஆகும், அதே என்ன பண்ணும், அந்த ஒரு குறிப்பிட்ட கேப்பில் அதே நட்டுட்டு போயிடும் இல்லையா. ஸோ இப்போ இதெல்லாம் டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரியான மெத்தட்ஸுக்கு பேர் செட் டு பி மாடர்ன் மெத்தட்ஸ், நவீன முறைகள் அப்படின்னு பேர். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கன்வென்ஷனல் மெத்தட்ஸ், காலங்காலமாக நம்ம செஞ்சிட்ருக்கிறது. இந்த காமன் மெத்தட்ஸ் ஆஃப் கன்வென்ஷனல் ப்ராபகேஷன் ஆர் கட்டிங், கிராஃப்டிங் அண்டு லேயரிங். ஸோ அப்போ கட்டிங்னா என்னது, கட் பண்ணுறது, கிராஃப்டிங்னா ஒட்டுறது, அண்டு லேயரிங்னா அடுக்கிறது, ரைட்டா. ஸோ இது 3 தான் நம்ம மேக்ஸிமம் பண்ணுறோம். ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கட்டிங். It is the method of producing a new plant by cutting the plant parts such as root, stem and leaf from the parent plant. ஸோ இப்போ தாய் தாவரத்திலிருந்து ரூட் வேரையோ அல்லது தண்டையோ அல்லது இலையோ கட் பண்ணி அதை நம்ம வளர்க்குறது தான் என்னது கட்டிங் மெத்தடு. த கட் பார்ட் இஸ் பிளேஸ்ட் இன் எ சூட்டபிள் மீடியம் ஃபார் க்ரோத். ஸோ இப்போ நம்ம எந்த பகுதியை கட் பண்ணுறோமோ அதை என்ன பண்ணணும், ஒரு வளர்ச்சி ஊடகத்தில் நம்ம வளர்த்தணும், அதுதான் சூட்டபிள் மீடியம். இட் ப்ரொடியூசஸ் ரூட் அண்ட் க்ரோஸ் இன்டு எ நியூ பிளான்ட். ஸோ அப்போ அது என்ன, அந்த பகுதியிலேருந்து என்ன ஆகும், முதல்ல வேர்கள் உருவாகும், வேர்கள் உருவானதுக்கப்புறம் தண்டு பகுதி உருவாகும், அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு நியூ பிளான்ட்டாக அது வளர ஆரம்பிக்கும். டிபெண்டிங் அப்பான் த பார்ட் யூஸ்ட் இட் இஸ் கால்ட் அஸ் ரூட் கட்டிங். ஸோ அப்போ நம்ம வேர் மூலமாக பண்ணக்கூடியது ரூட் கட்டிங். எக்ஸாம்பிள் மேலஸ். ஸ்டெம் கட்டிங் எக்ஸாம்பிள் ஹைபிஸ்கஸ், பொகைன்வில்லா அண்டு மொரிங்கா. இப்போ ஹைபிஸ்கஸ் செம்பருத்தின்னு தெரியும், பொகைன்வில்லா காகித பூச்செடி, அண்டு மொரிங்காங்கிறது முருங்கைக்காய் மரம். அண்டு லீஃப் கட்டிங் இலைகள் மூலம் பண்ணக்கூடியது பெகோனியா, பிரையோஃபில்லம். ஸ்டெம் கட்டிங் இஸ் வைட்லி யூஸ்டு ஃபார் ப்ராபகேஷன். இப்போ இதில் அதிகமாக எது நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா தண்டுகளை வெட்டி பண்ணுறது, ஸ்டெம் கட்டிங்ஸ் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராஃப்டிங், ஒட்டுறது. In these parts of 2 different plants are joined so that they continue to grow as one plant. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 வெவ்வேறு வகையான பிளான்ட்டை, ரைட்டா, அதாவது ஒரே வகையில், அதாவது ஒரே பேரினத்தில் இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ் வெரைட்டிஸ் இருக்காங்களே, அந்த வெரைட்டிஸை வந்து என்ன பண்ணுறோம், நம்ம வேறொரு பிளான்ட்டு 2 டிஃப்ரெண்ட் பிளான்ட்டை நம்ம கட் பண்ணி ஒட்ட வைக்கிறது. ஆஃப் த 2 plants the plant which is in contact with the soil is called stalk and the plant used for grafting is called scion. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம எந்த தாவரம் வெட்டுறோம் இல்லையா, ஸோ அது வெட்டி ஒட்டக்கூடிய தாவரங்களில் சாயிலோட கான்டாக்டில் இருக்கக்கூடிய தாவரத்துக்கு பேர் ஸ்டாக்குனும், அதில் ஒட்டக்கூடிய புது தாவரத்துக்கு பேர் சியன் அப்படின்னு பேரும். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சிட்ரஸ், இப்போ எலுமிச்சை, மேங்கோ அண்ட் ஆப்பிள், இதுலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா there are different types of grafting based on the method of யூனிட்டிங் த சியான் அண்டு ஸ்டாக். ஸோ அப்போ சியான் அண்டு ஸ்டாக் இது ரெண்டையும் ஒட்டுறதுல இருக்கக்கூடிய சில மெத்தட்ஸில் வந்து பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. தே ஆர் பட்டு கிராஃப்டிங், மொட்டுகளை ஒட்டுறது. அப்ரோச் கிராஃப்டிங், வேறொரு தாவரத்தையும் இதையும் என்ன பண்ணுறது, அப்ரோச்சிங், தொடுக்கிறது. டங்கு கிராஃப்டிங், வடிவில் கட் பண்ணி ஒட்டுறது. க்ரௌன் கிராஃப்டிங், மேலே டெர்மினல் போர்ஷன்ஸில் க்ரௌன் மாதிரி கிரீடம் மாதிரி ஒட்டுறது. அண்டு வெஜ்ஜு கிராஃப்டிங், ஆப்பு வடிவத்தில் வெட்டி அதில் ஒட்டுறது, அதுதான் வெஜ்ஜு கிராஃப்டிங். இதில் ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா பட் கிராஃப்டிங், மொட்டுகளை ஒட்டுறது. எ டீ ஷேப்டு இன்சிஷன் இஸ் மேட் இன் த ஸ்டாக்கு அண்டு த பார்க் இஸ் லிஃப்டட். ஸோ அப்போ மண்ணில் இருக்கு இல்லையா, வேர் ஊன்றி நிற்கக்கூடிய அந்த செடி தான் ஸ்டாக்குன்னு சொன்னோம். அதில் என்ன பண்ணுறாங்க, ஒரு டீ ஷேப் கட் பண்ணுறோம். அந்த டீ ஷேப்பில் கட் பண்ணி அதனுடைய அந்த பார்க் இருக்கு இல்லையா, அந்த மரப்பட்டையை மட்டும் லேசாக தூக்குறோம். த சியன் பட் வித் லிட்டில் வுட் இஸ் பிளேஸ்ட் இன் த இன்சிஷன் பெனீத் த பார்க் அண்ட் ப்ராப்பர்லி பேண்டேஜ்டு வித் த டேப். ஸோ அப்போ அந்த மரப்பட்டையை தூக்கி
விட்டு நம்ம அதை எந்த செடியை நம்ம அதை கொண்டு வந்து ஒட்டுறோமோ அந்த செடியை என்ன பண்ணுறோம், அந்த கணு பகுதியை கொஞ்சம் உள்ளே வச்சு சரியா அதை வச்சு விட்டு என்ன பண்ணுறோம், டைட்டாக டேப் போட்டு ஒட்டிடுறோம். ஸோ இப்போ இதுக்கு பேர் பட்டு கிராஃப்டிங். ஸோ இப்போ இதில் பட் கிராஃப்டிங் அப்படின்னு இது பக்கத்தில் வளர மொட்டு மாதிரி இருக்கா, ஸோ இது என்ன ஆகும், வளர்ந்து ஒரு புதிய தாவரமாக வளரும். அடுத்ததாக அப்ரோச் கிராஃப்டிங். இன் திஸ் மெத்தட் போத் த சீன் அண்ட் ஸ்டாக் ரிமைன் ரூட்டட். இதில் ரெண்டு தாவரமுமே என்ன இருக்கும், மண்ணில் தான் இருக்கும், பக்கத்தில் நட்டு வச்சுருப்பாங்க. த ஸ்டாக் இஸ் க்ரோன் இன் ஏ பாட் அண்ட் இஸ் brought க்ளோஸ் டு த சியான். இதில் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டாக்கு மண்ணில் இருக்கிறதுலையே ரெண்டுமே இதில் ஒன்று பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க. போத் ஆஃப் தம் ஷுட் ஹேவ் த சேம் திக்னஸ். ரெண்டுமே ஒரே அளவில் இருக்கக்கூடியதாக இருக்கும். ஏ ஸ்மால் ஸ்லைஸ் இஸ் கட் ஃப்ரம் both and the cut surfaces are brought near and tied together and held by a tape. ரெண்டையும் ஒட்டக்கூடிய இடங்களில் ரெண்டு தாவரங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு கட்டை உருவாக்குறோம். ரெண்டு கட்டையை உருவாக்கி அதை என்ன பண்ணுறோம், ரெண்டும் தனித்தனி பாட்டில் இருக்குது, மண்ணில் இருக்குது. ஸோ அதை அப்படியே வளைச்சி கொண்டு வந்து ஒட்டுறோம், ஒரு டேப் போட்டு ஒட்டிடும். After 1 to 4 weeks, the tip of the stalk and base of the cian are cut off and detached and grown in a separate part. ஸோ இப்போ ஒரு 1-4 வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணோம் அப்படின்னா இந்த டிப் ஆஃப் த ஸ்டாக்னுடைய டிப்பையும் சியனுடைய பேஸையும் கட் பண்ணோன்னா அது என்னாகும், ஒரு புதிய தாவரமாக வளர ஆரம்பிக்கும். ரைட்டா, அதை தனி தொட்டியில் போட்டு நம்ம வளர்த்த முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா டங்க் கிராஃப்டிங், வடிவில் வெட்டுறது இல்லையா. எ சியன் அண்ட் ஸ்டாக் ஹேவிங் த சேம் திக்னஸ் இஸ் கட் ஆப்ளிக்வேலி அண்ட் த சயன் இஸ் ஃபிட் இன் டு த ஸ்டாக் அண்ட் பாண்ட் வித் த டேப். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சியன் அண்ட் ஸ்டாக் ஹேவிங் த சேம் திக்னஸ், ஒரே திக்னஸில் இருக்கக்கூடிய தாவரங்களில் பண்ணக்கூடியது இந்த டங்க் கிராஃப்டிங்கு. இதை ரெண்டும் ஒன்னோட ஒன்று அட்டாச் ஆகிற மாதிரி வெட்டி சிஎன் இஸ் ஃபிட் இன் டு த ஸ்டாக். சிஎன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக்கில் ஃபிட் ஆகிற மாதிரி என்ன பண்ணுறோம், டைட்டாக வச்சு விட்டுறோம். அண்டு பாண்ட் வித் டேப்பு. ஸோ அப்போ அதை என்ன பண்ணுறோம், டேப் போட்டு நல்லா பைண்ட் பண்ணிடுறோம். அடுத்ததாக கிரவுண்ட் கிராஃப்டிங். when the stalk is large in size, இப்போ ஒரு பெரிய மரமாக இருக்குது அப்படின்னா மண்ணில் வளர்ந்துருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரிய தண்டு பகுதியெல்லாம் இல்லாமல் இருக்கும். ஸோ அரக்கின மரமாக இருக்கும், நம்ம கட் பண்ண மரமாக இருக்கும். அந்த மரத்தில் வந்து பார்த்தோன்னா மேல் பகுதி எப்படி இருக்கும், ரவுண்டாக பெருசாக இருக்குது இல்லையா, அந்த இடத்துல அந்த மாதிரி இருக்கக்கூடிய மரங்களில் சிஎன்ஸ் ஆர் கட் இன்டு வெஜ் ஷேப் and are inserted on the slits or clefts of the stalk and fixed in position using graft wax. இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஓரத்தில் இருக்கக்கூடியதில் வெஜ் ஷேப் வடிவத்தில் வெட்டி இந்த சிஎன்ஸை பூரா என்ன பண்ணுறோம் அதில் இன்சர்ட் பண்ணுறோம். ஒவ்வொரு ஸ்லிட்டுக்குள்ளாரையும் உள்ளே வச்சு என்ன பண்ணுறோம், ஃபிக்ஸ் பண்ணி அதை கிராஃப்ட் வேக்ஸ் போட்டு அடைச்சிட்டோன்னா அந்த ஒவ்வொன்றும் என்ன ஆகுது, புதிய தாவரமாக வளர ஆரம்பிக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா வெஜ் கிராஃப்டிங். In this method, a slit is made in the stalk or the bark is cut. ஸோ இப்போ ஸ்டாக்கில் இருக்கக்கூடியதில் என்ன பண்ணுறோம், பார்க்கை எடுக்கிறோம், இல்லை அப்படின்னா ஸ்டாக்கில் ஒரு ஸ்லிட் ஒரு ஓப்பனிங் பண்ணுறோம். A twig of cian is inserted and tightly bound so that the cambium of the two is joined அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா a twig of cian, நம்ம எந்த தாவரத்தை வளர்க்க விரும்புகிறோமோ அந்த தாவரத்தினுடைய ஒரு கிளை பகுதியை ஒடிச்சு அதை என்ன பண்ணுறோம், இன்சர்ட்டடு அண்ட் டைட்லி பாண்ட் அந்த ஸ்டாக் பிளான்ட்டில் நம்ம சொருகி வைக்கிறோம். ரைட்டாக சொருகி வச்சுட்டு டைட்டாக என்ன பண்ணுறோம், டேப் போட்டுறோம். அடுத்ததாக லேயரிங். இன் திஸ் மெத்தட் த ஸ்டெம் ஆஃப் த பேரண்ட் பிளான்ட் இஸ் அலோடு டு டெவலப் ரூட்ஸ் வைல் ஸ்டில் இன்டாக்ட். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த லேயரிங்கில் ஸ்டெம் ஆஃப் த பேரண்ட் பிளான்ட் எங்கே இருக்குது, அலோடு டு டெவலப் ரூட்ஸ் எது வரைக்கும், வைல் ஸ்டில் இன்டாக்ட், அது தனியாக பிரிகிற வரைக்கும். when the root develops, வேறு வளர்ந்ததுக்கப்புறம் என்ன, the rooted part is cut and planted to grow as a new plant. எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தோன்னா இக்ஸோரா அண்டு ஜாஸ்மினா, மல்லிகைப்பூ செடி, காகித பூச்செடி. இப்போ மல்லிகைப்பூ செடி பதியம் போடையில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், மண்ணுக்குள்ளார வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ தொட்டியில் வச்சுருப்பாங்க, அந்த குச்சி மல்லிகைப்பூ குச்சி என்ன பண்ணுவாங்க, வளர்த்துறதுக்கு வளைச்சி அதோடைய கொஞ்சோண்டு மண்ணுக்குள்ளார பதிய வைப்பாங்க. பதிய வச்சு மண் போட்டு மூடி விட்டுட்டு செடியை வளர வச்சுட்ருப்பாங்க. அப்போ அந்த மண்ணுக்குள்ளே இருக்கிற பகுதியிலேருந்து திருப்பி என்னாகும், ரூட்டு வளர ஆரம்பித்து அந்த இடத்துல புதிய செடி வளர ஆரம்பிக்கும். அதை தான் என்னென்னு சொல்கிறோம் நம்ம லேயரிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லேயரிங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மவுண்ட் லேயரிங் அண்ட் ஏர் லேயரிங் ஆர் ஃபியூ டைப்ஸ் ஆஃப் லேயரிங். லேயரில் ரெண்டு பொதுவான டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோன்னா மவுண்ட் லேயரிங், இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏர் லேயரிங். மவுண்ட் அப்படின்னா திஸ் மெத்தட் இஸ் அப்ளைடு ஃபார் த பிளான்ட்ஸ் ஹேவிங் ஃப்ளெக்சிபிள் பிரான்ச்சஸ். எந்த தாவரத்தினுடைய தண்டு பகுதி ஈஸியாக வளையக்கூடிய தன்மையோடு இருக்குதோ அந்த தாவரத்தில் பண்ணக்கூடியது தான் இந்த மவுண்டு லேயரிங் அப்படிங்கிறது. இதில் என்ன பண்ணுவோம், இப்போ மல்லிகைப்பூ செடியை வளைச்சி மண்ணுக்குள்ளார வச்சோம் இல்லையா, அதுதான் மவுண்டிங். மவுண்டுனா போட்டு மூடுறதுன்னு அர்த்தம். The lower branch with the leaves is bent to the ground and part of the stem is buried in the soil and the tip of the branch is exposed above the soil.
After the roots emerge from the parent of the stem, buried in the soil, a cut is made in the parent plant so that the buried part grow into a new plant. ஸோ இப்போ மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சுட்டு அதில் வேர் வளர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ அந்த மண்ணுக்குள்ளே புதைச்ச இடத்துல வேர் வந்துருச்சுன்னா பேரண்ட் பிளான்ட்டில் கூட என்ன பண்ணிடணும், கட் பண்ணி இதை தனியாக வளர்த்த ஆரம்பிச்சிடணும். ஸோ அப்போ அதுக்கப்புறம் இது புதிய தாவரமாக வளரும். இது வந்து பார்த்தோன்னா மவுண்ட் லேயரிங். இப்போ ஏர் லேயரிங் அப்படிங்கிறது, இன் திஸ் மெத்தட் த ஸ்டெம் இஸ் girdled and nodal region and hormones are applied to this region which promotes rooting. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்டெம் இஸ் கிரில்டு, அதை கொஞ்சம் அப்படியே சுரண்டுறோம் இல்லையா ஸ்டெம்மில். அண்டு நோடல் ரீஜியன்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நோடல்னால் கணுப்பகுதிகளில் தான் இதை செய்கிறோம், கொஞ்சம் குடையிறோம். அண்டு ஹார்மோன்ஸ் ஆர் அப்ளைடு டு திஸ் ரீஜன். எந்த இடத்துல கிரில் பண்ணுமோ அந்த இடத்துல என்ன பண்ணுறோம், ஹார்மோன்ஸ் அப்ளை பண்ணுறோம். இப்படி அப்ளை பண்ணுறது மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, விச் ப்ரொமோட்ஸ் ரூட்டிங், வேர் உண்டாகிறத நம்ம தோற்றுவிக்கிறோம். திஸ் போர்ஷன் இஸ் கவர்டு வித் டேம்ப் ஆர் மாய்ஸ்ட் சாயில். ஸோ இப்போ அந்த இடத்துல ஹார்மோன் போட்ட இடத்துல என்ன பண்ணுறோம், குப்பை இல்லைன்னா மணல் இருக்கு இல்லையா, குழச்சி நல்லா வச்சு பூசிடுறோம், டேம்ப் பண்ணிடுறோம். யூஸிங் ஏ பாலித்தீன் ஷீட், அதுக்கு மேலே பாலித்தீன் பேக் போட்டு கட்டிடுறோம். ரூட்ஸ் எமர்ஜ் இன் திஸ் எமர்ஜஸ் இன் தி பிரான்ச்சஸ் ஆஃப்டர் 2 to 4 months. 2 to 4 மாதத்தில் அந்த இடத்துல புதிய கிளைகள் உருவாக ஆரம்பிக்கும். சச் பிரான்ச்சஸ் ஆர் ரிமூவ்டு ஃப்ரம் த பேரண்ட் பிளான்ட் அண்ட் க்ரோன் இன் ஏ செப்பரேட் பாட் அண்டு கிரவுண்டுனா வளர்த்துறதுன்னு அர்த்தம், ரைட்டா. இதனுடைய அட்வான்டேஜஸ் கன்வென்ஷனல் மெத்தட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, த பிளான்ட்ஸ் ப்ரொடியூஸ்ட் ஆர் ஜெனட்டிக்கலி யூனிஃபார்ம். ஸோ கன்வென்ஷனல் மெத்தடில் ஒரே மாதிரியாக ஜெனட்டிக்கலாக ஒரே மாதிரி இருக்கக்கூடிய தாவரங்கள் தொடர்ந்து உருவாக்கப்பட்டுகிட்டே இருக்கும். மெனி பிளான்ட்ஸ் கேன் பி ப்ரொடியூஸ்டு குயிக்லி பை திஸ் மெத்தட். சில தாவரங்கள் வந்து ஈஸியாக வேகமான வளர்ச்சியை கொடுக்கறதுக்கு இந்த மெத்தட்ஸ் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். சம் பிளான்ட்ஸ் ப்ரொடியூஸ் லிட்டில் ஆர் நோ சீட்ஸ். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, சில தாவரங்களில் கொஞ்சம் விதைகள் உற்பத்தி செய்யக்கூடியது இல்லது விதைகளை உற்பத்தி செய்ய முடியாத தாவரங்களில் இந்த மெத்தட்ஸை பயன்படுத்துகிறோம். இன் அதர்ஸ் த சீட்ஸ் ப்ரொடியூஸ்டு டு நாட் ஜெர்மினேட். இன் சச் கேசஸ் பிளான்ட்ஸ் கேன் பி ப்ரொடியூஸ்ட் இன் அ ஷார்ட் பீரியட் பை திஸ் மெத்தட். ஸோ இப்போ இந்த மாதிரியான தாவரங்களில் நம்ம கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் பயன்படுத்துறது மூலமாக நம்ம குறுகிய காலத்தில் அதிகமான தாவரங்கள் நம்மளால் உருவாக்கிட முடியும். Some plants can be propagated more economically by vegetative propagation. Example Solanum tuberosum. இப்போ உருளைக்கிழங்கு செடி வந்து பார்த்தோம்னா தேவை நமக்கு அதிகம். ஸோ இப்போ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கேன் பி ப்ராபகேட்டட் மோர் எக்கனாமிக்கலி அப்படின்னு சொல்கிறோம். அதிகமான வருமானத்திற்காக எக்கனாமிக்கலாக அதிகப்படுத்துறதுக்காக வளர்த்துறது தான் இந்த உருளைக்கிழங்கு செடியெல்லாம், ரைட்டா. எக்ஸாம்பிள் சொல்லலாம் டியூபரோசம். அடுத்ததாக 2 different plants with desirable characters. நமக்கு தேவையான கேரக்டர்ஸ் 2 விதவிதமான பிளான்ட்ஸ், வெவ்வேறு விதமான பிளான்ட்ஸில் இருந்துச்சுன்னா, சச் அஸ் டிசீஸ் ரெசிஸ்டன்ட் ஹை ஈல்டு கேன் பி கிராஃப்டட். ஸோ இப்போ இந்த கிராஃப்டிங் மெத்தட்ஸை நம்ம அந்த 2 தாவரங்களையும் பயன்படுத்தி 2ஐயும் ஒரே தாவரமாக நம்ம வளர்த்திட முடியும். க்ரோன் அஸ் எ நியூ பிளான்ட் வித் த சேம் டிசைரபிள் கேரக்டர். நமக்கு தேவையான விஷயங்களோடு வளரக்கூடிய ஒரு புதிய செடியை நம்மளால் உருவாக்கிட முடியும். என்னுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் கன்வென்ஷனல் அப்படின்னு பார்த்தோன்னா, யூஸ் ஆஃப் வைரஸ் இன்ஃபெக்டட் பிளான்ட்ஸ் அஸ் பேரண்ட்ஸ் ப்ரொடியூசஸ் வைரல் இன்ஃபெக்டட் நியூ பிளான்ட்ஸ். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா, வைரஸ் இன்ஃபெக்டடு பிளான்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதன் மூலமாக வளர்த்துறதுனால நம்ம வளர்த்தக்கூடிய புதிய செடியிலும் என்ன இருக்கும், அந்த வைரஸினுடைய தாக்குதல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும், அதை நம்ம தடுக்க முடியாது. அடுத்து 2வது வந்து பார்த்தோன்னா, வெஜிடேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ்டு ஃபார் ப்ராபகேஷன் ஆர் பல்கி அண்ட் ஸோ தே ஆர் டிஃபிகல்ட் டு ஹேண்டில் அண்ட் ஸ்டோர். ஸோ இப்போ வெஜிடேட்டிவ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்போதுனா எல்லாமே பெருசாக இருக்குது. ரூட் ஆனாலும் சரி, ஸ்டெம் ஆனாலும் சரி, லீஃப் ஆனாலும் சரி, அதை நம்ம பாதுகாத்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டு, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த 2 விஷயங்கள் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கன்வென்ஷனல் மெத்தட்ஸினுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்கிறோம்.